ஜெயங்கொண்டம் லக்ஷ்மி இன்ஸ்டியூட் மூலமா நம்ம டிஎன்பிசி கிளாஸஸ் எல்லாமே நடக்குது. அதில் வந்து எப்படின்னா, இப்போ புதுசாக நாங்கள் இது ஆரம்பிச்சிருப்போம். இதில் வந்து என்னென்னா, சயின்ஸை பற்றி ரிலேட்டடான சிம்பிள் டாப்பிக்கான கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தினைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னைய சிம்பிள் டாபிக் என்னென்னா, பொது பெயர்கள்னால் என்னென்னா, வேதிப்பெயர் அண்டு சொல்லுவாங்க. வேதிப்பெயரை வந்து என்னது பொது பெயர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து வேதிப்பெயர்கள் வந்து அந்த பயன்கள். வேதிப்பெயர்னா என்ன, அதில் என்ன பொது பெயர் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க, தென் வேதிப்பெயர், தென் அடுத்தது பயன்கள், இதனால் என்ன கிடைக்கிது நம்மளுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சுட்ட சுண்ணாம்பு. சுட்ட சுண்ணாம்புங்கிறது என்னது, நம்ம வேதிப்பெயர் வந்து பொது பெயர். அது வேதிப்பெயர் என்னென்னா கால்சியம் ஆக்சைடு, CaO. ஓகேவா? தென் இதனால் என்ன பயன்கள்னால் இதனால் என்ன கிடைக்கிது நம்மளுக்கு அப்படின்னா, சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க நம்மளுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. சுட்டு சுண்ணாம்பு வந்து என்னது, கால்சியம் ஆக்சைடு, CaO, சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. தென் ஒன் ஃபஸ்ட்டு. தென் ஒன் செகண்ட் வந்து என்னென்னா, நீரற்ற சுண்ணாம்பு. நீரற்ற சுண்ணாம்பு என்னது, கால்சியம் ஆக்சைடு சொல்கிறாங்க. தென் இதுக்கு வந்து என்ன பயன்படுது, சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படுது. நம்ம சுவரத்தில் வெள்ளை அடிக்கிறோம்ல, அதுக்கு வந்து நம்மளுக்கு கால்சியம் ஆக்சைடை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம நினைப்போம் இது என்னத்தால் இதாகுது அப்படின்னு. ஒரு சில பேர்லாம் வந்து ஜென்ரல் படிக்காதவங்க இதாக நினைப்பாங்க இல்லையா? நம்ம படித்த தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல்லுங்கிறது கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் என்னது, CaCO3 சொல்லுவாங்க. அதோடைய வேதிப்பெயர் குறியீடுன்னு சொல்கிறது. CaCO3ங்கிறதுக்கு குறியீடு. இதில் சுண்ணாம்பு கட்டி தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரியுதா? சுட்டு சுண்ணாம்பு, நீரற்ற சுண்ணாம்பு, சுண்ணாம்புக்கல் மூணுமே வந்து பொது பெயர். வேதிப்பெயர் என்னது, கால்சியம் ஆக்சைடு, தென் கால்சியம் கார்பனேட். தென் ஒன் பயன்கள் என்னது, சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது. கால்சியம் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு என்னது, சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் சுவர்கள் வந்து வெள்ளை அடிக்க பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் சுண்ணாம்பு கட்டி தயாரிக்கனா, நம்ம சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, வெத்தலையில் தரவோம்ல, அந்த சுண்ணாம்பு தயாரிக்க நம்மளுக்கு வந்து கால்சியம் கார்பனேட் வந்து நம்மளுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது போன்ற டிஎன்பிஎஸ்சி கொஷின்களை தெரிந்து கொள்வதற்கு லக்ஷ்மி நிறுவனத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.